அஸ்ஸலாமு அலைக்கும். மக்காவில் உம்ராவை முடிச்சதுக்கப்புறம் மக்காவை சுற்றி உள்ள வரலாற்று இடங்களை நாம் பார்ப்போம். அப்படி நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய இடம் நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இருக்கக்கூடியது தான் ஜபுலு சௌர்னு சொல்லக்கூடிய மலை. இந்த மலைக்கு மேலே உள்ள குகையில் தான் அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் 3 நாள் தங்கினாங்க. இரண்டாவதாக மக்காவில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஜபுலு நூறுன்னு சொல்லக்கூடிய ஒளியுடைய மலை அப்படிம்பாங்க. இந்த மலையில் அல்லாஹுடைய தூதருக்கு வஹி வந்துச்சு. இந்த இடமும் மக்காவில் நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போனால் இந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஹஜ்ஜுடைய இபாதத்து செய்யக்கூடிய இடங்கள் தான் அரஃபா மைதானம். பிற 9 ஹாஜிங்க இங்கே தான் ஒன்று கூடி துவா செய்வாங்க. இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம காரில் போனோம் அப்படின்னா அடுத்து முஸ்தலிஃபாவுக்கு போயிடலாம். இங்கே ஹாஜிங்க அரஃபாவுடைய நாளில் அந்த இரவை கழிச்சிட்டு அடுத்த நாள் கல்லெறியறதுக்கு இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கிளம்புவாங்க. இந்த பள்ளியோட பேர் மஸார் ஹரம். அடுத்ததாக அப்படியே நம்ம காரில் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா மினாவுடைய கூடாரம். இந்த கூடாரத்தில் ஹாஜிங்க தங்குவாங்க. இந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த மினாவுடைய கூடாரத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சைத்தான் கல்லெறியக்கூடிய இந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா இந்த மஸ்ஜிதே ஹைஃப் அப்படிங்கிற இந்த பள்ளிவாசலையும் பார்க்கலாம். இதுவும் வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிவாசல். இதே நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் மக்கா வரலாற்றில் மஸ்ஜித் ஜின். இந்த இடத்துல ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த நினைவாக இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. அப்படியே நம்ம பார்க்கறது மஸ்ஜித் சஜரா. இந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததாகவும் அந்த மரம் ரசூலுல்லாஹி ஸலாம் சொன்னதாகவும் வரலாற்று ரீதியாக கூறப்படுது. இதுதான் மக்கா வரலாற்று இடங்கள். இந்த மாதிரி வரலாற்று இடங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.